Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுச்சு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வேலைகளை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வோம். அந்த மாதிரி வேலைகளை வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம சமைக்கும்போது ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து பொங்கி, அதாவது நம்ம டீ போடுறோம், இல்லை குழம்பு, இல்லை சாதம் ஏதாவது பொங்கிடுச்சு அப்படின்னா அந்த பர்னரோட ஹோல்ஸில் போய் அடைச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அந்த பர்னரில் இருந்து எல்லா பக்கமும் நெருப்பு வந்து நமக்கு சரியாக ஒரே ஈவனாக வந்து வராது இல்லையா. இந்த மாதிரி அங்கங்கே விட்டு விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பர்னரை எடுத்து வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். டக்குன்னு வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து டூத் பிக் வந்து வச்சுருப்போம் இல்லையா. இந்த மாதிரி டூத் பிக் வந்து இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இதே மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப்பான பொருள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டும் நம்ம வந்து பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து வீடியோ காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டவ் வந்து ஆனில் வச்சுட்டு பண்ணுறேன். இந்த மாதிரி அந்த ஹோல்ஸில் வந்து குத்தி குத்தி விட்டிங்க அப்படின்னா அதில் பிடிச்சிட்ருக்க அடைப்பு எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு வந்து விட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து ரொம்ப நார்மலாக எரிய ஆரம்பிச்சிடும். இதுக்காக நம்ம சமைக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த வேலையை முடிச்சிடலாம். எப்போவுமே இந்த மாதிரி டூத் பிக் வந்து அவசரத்துக்கு நமக்கு எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு வந்து தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து கிச்சனில் எப்போவுமே வந்து வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உளுந்து வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து டிஃபனுக்காக கிரைண்டரில் அரைக்கிறோம் அப்படின்னா அந்த கிரைண்டரில் அரைப்படுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த உளுந்து வந்து சீக்கிரத்தில் மசிஞ்சு அரைப்படாது. அதுக்கு வந்து குயிக்காக ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அரைச்சி முடிக்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி கப்பை வந்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி கப் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற உளுத்தம்பருப்பு எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ்லேருந்து அரை கிளாஸ் வரைக்கும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2-3 தடவை வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு வர்ற மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா நம்ம கிரைண்டரில் வந்து சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு உளுத்தம்பருப்பு அரைக்கிறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் கிரைண்டரில் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டுட்டு கிரைண்டரில் வந்து அரைச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி அரைக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா ஒரே ஈவனாக உங்களுக்கு வந்து உளுத்தம்பருப்பு அரைப்பட்டு வரும். ஒரு சில கிரைண்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உளுத்தம்பருப்பு நம்ம வந்து போட்டு அரைக்கும் போது 1-2 பருப்பு அங்கங்கே வந்து முழுசாக இருக்கும். சரியாக வந்து அரையும் படாது. அதுக்காக ரொம்ப ஈஸியாக அரைக்கிறதுக்காக தான் நம்ம இப்போது மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக மாவு வந்து அரைப்பட்டுரும். அரைக்கிற டைமும் நமக்கு வந்து ரொம்ப மிச்சமாகும். அதே சமயத்தில் மாவு நல்ல உபரி அதிகமாகவும் நல்ல பொங்கியும் வரும். ஸோ கண்டிப்பாக ஈஸியாக வந்து அரைக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் வந்து சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம வந்து கருப்பு உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு வந்து முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உடச்ச உளுத்தம்பருப்பு கிடச்சிது அப்படின்னா அதுவும் வந்து சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா வந்து வறுபட்டதுக்கு பிறகு இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். ரொம்ப நேரம் வறுத்துடாதீங்க. அது வந்து கலர் வந்து கருப்பாக இருக்கிறதுனால அது வறுபடுறது நமக்கு வந்து சரியாக தெரியாது. நல்லா கமகமன்னு வாசம் வரும்போது இறக்கி ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு வந்து அதே 1 கப் அளவுக்கு எடுத்து அதையும் வந்து வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா பச்சரிசி வந்து நீங்கள் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம வீட்டில் இடியாப்பம் புட்டுக்கு வந்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பச்சரிசி மாவு தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த மாவு எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம்பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து புட்டு தான் செய்ய போகிறோம் இல்லையா. உங்களுக்கு தொட்டு பார்க்கும்போது மாவு நல்லா நைஸாகவும் லேசாக வந்து அங்கங்கே குறைப்பாக இருந்துச்சு அப்படின்னா போதும். இப்போ வந்து நான் அந்த கடாயிலே வந்து மாவு நம்ம வறுத்தோம் இல்லையா, அதிலே வந்து மாவு வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச உளுத்தம்பருப்பு மாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 மாவையும் நல்லா அந்த மாதிரி கை வச்சு கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்ல கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற மாதிரி சுடு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம புட்டுக்கு மாவு பிசைகிற மாதிரி அழகாக மாவோட பதத்தை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன்.
சேர்த்துட்டு மாவோட ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாவு வந்து வேகும்போது அந்த தேங்காயோட பால்லாம் அந்த புட்டில் இறங்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதுக்காக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு புட்டுக்குழல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடியில் வந்து ஒரு லேயர் தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து புட்டு வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை குழல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மாவு பிரித்து அதுக்கு நடுவில் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த கருப்பு உளுத்தம் பருப்பில் வந்து ரொம்ப ரொம்ப சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. இதே மாவை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமான அளவில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நினைக்கும் போதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிஸ் வந்து இந்த கருப்பு உளுத்தம் மாவு வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 2 தடவை இல்லை 3 தடவையாவது செஞ்சு கொடுங்க. பெண் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கர்ப்பப்பையெல்லாம் வந்து நல்லா வலுவாக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே தாராளமாக இது வந்து எடுத்துக்கலாம். எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து சரி பண்ணக்கூடிய சூப்பரான இந்த கருப்பு உளுத்தம்பருப்பு அடிக்கடி வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான உளுத்தம்பருப்பு புட்டு வந்து செமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப கம கம கமன்னு நல்ல வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். சாயங்காலத்தில் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நல்ல சுட சுட அந்த மாதிரி செஞ்சுட்டு நல்ல நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் நெய் சேர்த்து பிசைஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி இது. காலையில் டிஃபனுக்கு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஈவினிங்கில் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நைட்டு டின்னருக்கு கூட வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான சூப்பரான ஒரு கருப்பு உளுத்தம்பருப்பு புட்டு சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சமாக நெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், அதுக்கப்புறம் அந்த கருப்பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கருப்பட்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக வந்து துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு. ஒரு சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நெய் சேர்த்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து கொடுங்க. வயசுக்கு வந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பத்திய சாப்பாடெலாம் கொடுப்பாங்கள்ல, அந்த டைமில் வந்து இந்த மாதிரி புட்டு கூட வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு முட்டை அதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புட்டு ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிச்சனில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி சமைக்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கர் தான். இந்த மாதிரி குக்கரில் நம்ம வந்து சமைக்கும் போது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து வைக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி காய் பருப்பெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணி வந்து பொங்கி வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி பொங்கி வெளியே வந்துருச்சு அப்படின்னா அடுப்பில் இருந்து பக்கத்தில் இருக்கிற பாத்திரம் வரைக்குமே நமக்கு ஃபுல்லாகவே சிதறிடும். அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். சாம்பாருக்கு வந்து பருப்பு நீங்கள் வேக வைக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து சேர்த்து வேக வைக்கும்போது நீங்கள் வைக்கிற சாம்பார் வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசமும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த சாம்பார் தண்ணி விட்ட மாதிரியெல்லாம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஆகாது. ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சாம்பார் வந்து திக்காக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்ன தான் பருப்பு வந்து சேர்த்து சாம்பார் வச்சாலும் சில சமயங்களில் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நல்ல டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கறதுக்காகவும் எப்போவும் சாம்பார் வைக்கும்போது 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் பாசிப்பருப்பை வந்து ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்கறதுனாலையும் பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் நல்லா திக்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வைக்கிற சாம்பார் வந்து குக்கர்லேருந்து வெளியே பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்னதாக ஒரு பவுல் வந்து நடுவில் வச்சு விடுங்க. காலியாக இருக்கிற பவுல் வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க உள்ள. அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து விசில் போட்டுடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியில் தண்ணி பொங்கி வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த உள்ளுக்குள்ளே நம்ம காலியாக ஒரு கிண்ணம் வைக்கிறோம்ல அதுக்குள்ளே அந்த தண்ணி எல்லாமே வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து உங்களுக்கு சாம்பார் வந்து அந்த தண்ணி வந்து வெளியே பொங்கி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.